மழையில ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். சரியான மழை இல்ல? இந்த டவல் தலையை துவைச்சிக்க. இந்தாமா தேங்க்ஸ். வா கீதா, டிஃபன் எடுத்து வைக்கலாம். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க. சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்றேன். சரியா? இந்த டைம்ல தான் கரண்ட் போகணுமா? ஜோதி, கேண்டில் கொண்டு வா. சரிமா. வணக்கம். அம்மா, கேண்டில் கொளுத்தி வச்சாச்சு. சரி, நீ போய் வேலையை பாரு. மாப்ள, ஒரு கட்டிங் போடுறியா? அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு சோடா மிக்ஸ் பண்ணி. ஹலோ மச்சான், சாரிடா. என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணு. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? ஓகே? டேய், என்ன விளையாடுறியா? ஏய், டார்ச்சர் பண்ணாதடா. நான் நிஜமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். வீட்டுக்கு என்கிட்ட இருக்கு. நான் வந்து ஓபன் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்றேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னாச்சு பிருத்வி? உள்ள இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு ஃபோன் பண்றான். சும்மா பயமுறுத்துறதுக்காக. டேய் மச்சான், ரொம்ப பயமா இருக்குடா. ரொம்ப பயமா இருக்கு. டேய், வெளியில வாடா. ஏன்டா? தினேஷ், கீதா, கீதா, ஜோதிமா, அம்மா. போனா? ஹலோ. பிருத்வி, ஜோதிமா, பிருத்வி, சத்தப்படாத, சத்தப்படாத, சத்தப்படாத. கொஞ்சம் அமைதியாரு, 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 ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு. சத்தப்படாத, சத்தப்படாத. பக்கத்துல தான் இருக்கு, வந்துட போகுது. சத்தப்படாத, சத்தப்படாத. கொஞ்ச நேரம் அமைதியாரு, ப்ளீஸ். சத்தப்படாத, சத்தப்படாத. இந்த பொம்பா இங்க வா. இப்படி போயில வா. அமைதியா வா. சத்தம் போடாம வா. என் பின்னாலே வா. வா, அமைதியா வா. என்னாச்சு? கனவுல ஒருத்தி வந்து கழுத்தை நெரிச்சிட்டாடா. யாருடா உன் கழுத்து நெரிச்சது? பொண்ணுடா. அந்த பொண்ணு எப்படி இருந்தா? பயங்கரமா இருந்தாடா. இதெல்லாம் பேயோட பிளான் தான். அவ ஏதாவது மலையாள பிலிம் ஹீரோயினா? அப்படியாடா? மோகினி பிசாசுடா. நைட் ஷோ பேய் படத்துக்கு போகாதன்னு சொன்ன கேக்குறியாடா நீ? அது நைட் ஷோ பார்த்ததால் இல்ல, இந்த வீடுடா. இந்த வீட்லயா? பின்னாடி இருக்கிற தோட்டத்துல என்னமோ இருக்குடா. அது மட்டும் நிச்சயமா எனக்கு தெரியும்டா. அம்மா, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஹாய் சரளா. என்னடி திடீர்னு இந்த பக்கம்? என் அண்ணன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அங்க வந்தேன். அப்படி அவங்களையும் பாத்துட்டு உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என் பையனும் பெரியவன் ஆயிட்டான். பெரிய மனுஷன் ஆயிட்டானா எப்படி கண்டுபிடிக்கிறது? அட, நீ பாக்கும்போது இவ்ளோண்டு இருந்தானா, இப்ப இவ்ளோ பெரிய ஆளாயி கேமராமேன் ஆயிட்டான். கேமராமேனா? எதுல? அது அது இந்த டிவி சீரியல் எல்லாம் போட்டோ எடுப்பாங்கல்ல, அதான்.
ஓ அப்படியா? அது சரி, அவன் சின்ன பையனா இருக்கும்போது பேயினா பயப்படுவானே, இப்ப எப்படி இருக்கான்? ஐயோ அதை ஏன் கேக்குற? வா அவன் ரூம காட்டுறேன், உனக்கே எல்லாம் புரியும். வா ஏன். என்னடி இது மந்திரவாதி ரூம் மாதிரி இருக்கு? உனக்கு மந்திரவாதி ரூம் மாதிரி தெரியுது, எனக்கு மந்திரவாதியே புள்ளையா பிறந்துட்டானோன்னு தோணுது. அதை விடு, அங்க பாரு. இத விடு, அங்க பாரு. எல்லா வயசு பசங்களும் சவுத்து மேல கலர் கலரா பொண்ணுங்க போட்டோ ஒட்டி வைப்பானுங்க. இவனை பாரு, கண்டவங்க செருப்பெல்லாம் கட்டி தொங்க விட்டு இருக்கான். அதுவும் எங்க கட்டி விட்டுருக்கான் பாரு. என் வீட்டுக்கார் போட்டோ கீழே கட்டி தொங்க விட்டுருக்கான். செத்து போன என் புருஷன் பேயா மாறி வந்து இவனை பிடிச்சிருவாருன்னு சொல்றான். நீ தூங்கும் போது ஏதாவது ஒரு சாமி இதனை கும்பிடுவ. இவனை பாரு, ஆஞ்சநேயர், ராமர், சிவன், விக்னேஸ்வர், வெங்கடேஸ்வரர், சுப்பிரமணிய சுவாமி. இதுக்கே வாய் மேல கை வச்சுட்டா எப்படி? கொஞ்சம் பின்னாடி பாரு. என்ன இது குழந்தைங்க போடுற டயப்பரா இருக்கு? ஆமா, இது என்னோட மகனுக்கு. இந்த வயசுல டயப்பர் போட்டா எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி உச்சா போய்கிட்டே இருப்பேன், அதுக்காக தான் டயப்பர் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உச்சா போனீங்கன்னா டயப்பர் போட்டுக்கங்க. என்னடி இது, அவனுக்கு ஷேமா இல்ல? அவனுக்கு ஷேம் பத்தி எல்லாம் கவலை இல்ல, சேஃப்டி தான் முக்கியம். சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மாடியில உட்கார வச்சு பேய் படம் பாத்துட்டு இருக்கான். இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அங்க கோவமா நின்னுட்டு இருக்க? பின்ன என்னடா, ரூம் முழுக்க நீங்களே உட்காந்துட்டு தான் நான் எங்க உட்காருது? அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, எங்கேயாவது உட்காரு. நான் எப்பவுமே உங்க நடுவுல தானே உட்காந்து பாப்பேன். நான் நடுவுல உட்காந்தா தானே உங்க எல்லாருக்கும் சேஃப்டி. டேய், அண்ணனுக்கு நம்ம மேல எவ்வளவு கேர்னு பாத்தியாடா? நீ அது கேர் இல்லடா, அவருக்கு ஃபியர் இருக்கு. வெரி குட் வெரி குட். அப்படி தள்ளி உட்காருங்க. பயப்படுறவங்க எல்லாம் நல்லா கிட்ட வந்து உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க, கிட்ட உட்காருங்க வாங்க. லைட்டை வேற ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டானுங்களே. இப்ப பாரு நம்ம அண்ணன் எந்த அளவுக்கு தைரியசாலின்னு. ஐயோ பெருமாளே, ஆஞ்சனையா என்ன பாத்தியா எப்படி வேர்க்குதுன்னு? பேய் படத்தை பார்க்க டேய், வயசா இத எனக்கு. பார்த்தா வேற மாதிரி தெரியலடா. அண்ணா உச்சா போயிட்டாருடா. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு டைப்பர் போட்டிருக்கான். சீ. டேய் அங்க பாருடா, பேய் எவ்வளவு அழகா இருக்குன்னு. போடா குரங்கு, பேய் அந்த அளவுக்கு அழகா இருந்தா போய் லவ் பண்ணு போ. கடவுளே, என்ன பேக்ல இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வருது? ஐயோ, மேல இருந்து ஏதோ சத்தம் வருது. இப்ப பாரு, அவன் பயந்துகிட்டு ஓடி வருவான். நான் தான் அவனை பிடிச்சாகணும். நீ சீக்கிரம். டேய் 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 டேய், பாத்துடா பாத்து. பாத்துடா பாத்து. என்ன இவனை நீ சுமந்துட்டு நிக்கிற? ஐயோ பல்லு விழுந்துருச்சு. அப்பா ராஜகுமாரா, தூங்குனது போதும், இப்ப கீழே இறங்குறியா? இவங்க அம்மா இல்ல, ஆன்ட்ரி. ஆன்ட்டி குட் மார்னிங். கீழே இறங்குடா, இறங்குடா, இறங்கு சொல்றல. ஆன்ட்டி மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்தனா? ஐயோ அம்மா, அங்க பேய் இருக்குமா? அம்மா, ஒண்ணு, இங்க ஒரு பேய் இருக்குமா? அம்மா, இங்க ஒரு பேய். மேல ஒரு பேய் இருக்குமா? அம்மா மேல. அம்மா பக்கத்துல பேய் இருக்குமா? அட நீதானம்மா? ராத்திரில தூங்குற நேரத்துல எதுக்காக இப்படி கத்துற? யாரு? நானா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சுமா. ஐயோ கர்மம். என்ன விடு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ஐயோ இது வேற. ஆமா, நீ எங்கம்மா வர? நான் உள்ள போய் தனியா போயிட்டு வர போறேன். ஐயோ, இவ்ளோ தைரியம் எங்க இருந்துடா வந்தது உனக்கு? நமக்கு ஏதோ அவ்வளவு தைரியம் இல்ல. ஆனாலும் பரவாயில்ல, நான் தனியா தான் போக போறேன். உன் உதவி எனக்கு தேவையே இல்ல. டேய், நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன்? பின்ன என்னம்மா, ஊரெல்லாம் டமார் அடிச்சு சொல்லிருக்க. என் பையன் டைப்பர் போடுறான், பாத்ரூமுக்கு கூட தனியா போக மாட்டான்னு. அது என்னோட ட்ரங்க் சிப்பாய் சொல்லிட்டேன்டா. டங்கு ஸ்லிப் ஆகும். உனக்கு என்ன ஆஸ்கர் தராங்க? இனில இருந்து நான் தனியா போக போறேன். எனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு உனக்கு நான் காட்ட போறேன். அப்பா தைரியசாலி, உனக்கு ரொம்ப தைரியம் தான். போயிட்டு வா. பாப்பா, அங்க போய் அம்மா எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சாமி பாட்டு பாடுன்னு சொல்லு. உன் முடிய பிடிச்சு ஓட்டி விட்டுறேன். பயமா எனக்கா? நாங்கெல்லாம் பேய் பாட்ட பாடிட்டே சுச்சா போவோம். ராரா வந்துடுச்சா? சரசக்கு ராரா வந்துடுச்சு, பிரியா வந்துடுச்சு. எப்படி? நான் தனியா போயிட்டு வந்துட்டல, இன்னில இருந்து உன் உதவி எனக்கு தேவையே இல்ல. இரு, நீ உள்ள போய் என்ன பண்ணிட்டு வந்தேன்னு நான் போய் பாத்துட்டு வரேன். இரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐயோ, பேய் பேய் பேய். யாரா நீ? இந்த நேரத்துல எங்க பாத்ரூம்ல உனக்கு என்ன வேலை? மேடம், நான் பாத்ரூம் வாட்ச்மேன். சாரதா என்ன புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரு. நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். இது ஒரு பொழப்பாடா?
இது ஒரு வேலையடா உனக்கு? மேடம் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பங்களால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் அந்த பங்களா செவுத்துல வந்து உச்சா போய்கிட்டு இருந்தாங்க. நீங்களே சொல்லுங்க மேடம், டெய்லி 10 பேரை பாக்குறத விட ஒருத்தர் பாக்குறது நல்லது இல்லையா? இவன் தான் இனிமே என்னோட ஏடிஎம், ஏடிஎம்மா? எனி டைம் மொபைல் வாட்ச்மேன். ராகவா, நீ ஒருத்தன் தாண்டா ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிற. பேசுனது போதும். டேய் உள்ளே போ.